அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையோட நம்மளோட நேரு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆர்டிஎம்எஸ் வேகன்சி 2500 அடுத்து எடுக்க போறோம் இன்னும் 10 நாள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மாணவர்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிஎம்எஸ் வேகன்சி என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நம்ம என்ன நினைச்சோம்னா ரீஜனல் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். பட் அது மிகவும் தவறு, என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அதை சொல்லணும் இல்லையா, அதனாலதான் நம்ம குரூப்லாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆர்டிஎம்ஸ்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம இதுக்காண்டி தான் நம்ம வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்ல நீங்க சேர்ந்துக்கணும் அப்படின்றது. ஸோ யாரும் இன்னும் வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில அப்டேட்ல வீடியோ போட முடியலனாலும் நம்மளால என்ன பண்ணிடுவோம், வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்ல ஒரு மெசேஜா போட்டு விட்டோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆர்டிஎம்எஸ் 2500 வேகன்சி யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன போஸ்ட் எல்லாம் வரும், ஸோ எல்லா டீடைல்ஸும் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் 10 நாள்ல உங்களுக்கு என்னது நோட்டிபிகேஷன் வந்துரும் அப்படின்றத அதுல சொல்லியிருந்தாங்க. நமக்கு ரிசல்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துரும் அப்படின்றதா முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆர்டிஎம்ஸ்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, இதுதாங்க அந்த டிபார்ட்மெண்ட். என்ன சார் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். சரியா? ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ எல்லாருக்குமே நமக்கு மீனிங் நமக்கு ரொம்ப முக்கியம்ல, சரிங்களா? இன் தமிழ் அப்படின்னு போட்டு விட்டுருவோம். ஓகே, எல்லாத்தையுமே நம்ம உங்களோட சேர்ந்து நம்ம பண்றது தான் கரெக்டா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ பார்த்துருவோம். ஸோ வருவாய் மற்றும் என்னது பேரிடர் மேலாண்மை, அதுதான் முக்கியமான ஒன்று. சரிங்களா? வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் 2500 வேகன்சி எடுக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2500 வேகன்சிஸ் யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது எதை வச்சு பார்க்க போனா 2022, பட் இந்த 2022ஆக இருந்தாலும் இப்போ மாறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ அந்த 2022ல பாஸ் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணினா அதுல யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோலயே சொல்லியிருப்பாரு. சர்வேயரு, அதுக்கப்புறம் டிராஃப்ட் மேனு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எப்படி இந்த தடவை பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல 2500 வேகன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியரு இந்த மாதிரி மேலான ஜாபுக்கு எடுத்தாங்களோ அதே மாதிரி சர்வேயர் டிபார்ட்மெண்ட், டிராஃப்ட் மேன், இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க, எடுக்க போறாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், இதுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பேசிக் டிகிரி ஆஃப் பிஇ பிஎஸ்சி, அதுல வேற என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபீல்டு சர்வேயர், அது என்ன பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஃபீல்டு சர்வேயருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டிராஃப்ட் மேன், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இது கேட்டகரி 7, இது கேட்டகரி 4, இது கேட்டகரி 2. பட் இப்போ வரப்போற எக்ஸாம்ல எப்படி வேணாலும் கேட்டகரியை மாற்றலாம். என்ன மாதிரி சிலபஸ் மாறப்போகுதுன்னு தெரியல. டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஒன்னா தான் இருக்கும். ஸோ அந்த டிப்ளமோக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு. ஸோ அது யாரும் இன்னும் வாங்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து வாங்கிக்கோங்க. இன்னும் 10 நாள்ல வேகன்சி வரப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எல்லாரும் வாங்கணும். சார் எனக்கு வேணும் எல்லாரும் நிற்பீங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இருக்கட்டும், டிஎன்பிசிக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு யூனிட் வைஸ் கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்ன வச்சிருப்போம், உங்களுக்கு சாம்பிள் வச்சிருப்போம். அதையும் நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த டிபார்ட்மெண்ட். சரியா? ரெவென்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட். சோ இந்த இதுக்கு தான் பாத்தீங்கன்னா 2500 வேகன்சி. இன்னும் 10 நாள்ல அனௌன்ஸ்மெண்ட், அதாவது சுதந்திர தினத்துக்கு முன்னாடி அல்லது சுதந்திர தினத்துக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? சோ அதனால காத்திருப்போம். இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. தயவு செய்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேற எது டவுட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? வேற எது டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரியா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் நம்ம கொடுக்கறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.